வணக்கம். விருச்சிக லக்னம் பத்தின நிறைய விஷயங்கள நம்ம பார்ட் 1 வீடியோல பேசியிருக்கோம். இன்கேஸ் யாராவது பார்க்காம இந்த பார்ட் 2 வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ தட் யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கான லிங்க்கு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும், டிஸ்கிரிப்ஷன்லயும் மென்ஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பொருளாதாரத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பேசலாம். இதுக்கு நான் 3 பாகங்களை ஒன்றிணைச்சு சொல்றேன். அர்த்த திரிகோணம்னு சொல்லுவோம். 2, 6, 10. அதாவது தன வரவை குறிக்கக்கூடிய அந்த 2ஆம் ஸ்தானம், உத்தியோகத்தை பற்றி சொல்லக்கூடிய 6ஆம் ஸ்தானம், ஜீவனத்தை பற்றி சொல்லக்கூடிய 10ஆம் ஸ்தானம். இந்த 3 வீடுமே பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவத்தின் கீழே வரக்கூடியது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இவங்க நேர்மையான வழியில தான் பொருள் சம்பாதிப்பாங்க. அடுத்தவங்களுடைய காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இப்போ விருச்சகம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு பே பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆஹா நமக்கு லாபம், நமக்கு காசு சேவ் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க. முடிஞ்சா இவங்க பே பண்ணிட்டு வந்துருவாங்க மொத்தத்தையும், அல்லது தன்னோட ஷேரையாவது கொடுத்துடணும் அப்படின்ற எண்ணம் தான் இவங்களுக்கு இருக்கும். அதாவது கம்பேரிசன்றது கண்டிப்பா பண்ணுவாங்க. அவங்க கிட்ட எவ்வளோ இருக்கு, நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்களோட பொருளாதாரத்தை நம்ம தட்டி பறிச்சிடலாமா, அதை அனுபவிச்சிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது. அடுத்து தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு தனாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் அவர் போய் பாக்யஸ்தானத்துல உச்சமடைவாரு. அப்போ இவங்களுக்கு குரு 2, 5, 9 கனெக்ஷன் இயல்பிலேயே அமைஞ்சிடுறதுனால இது இயற்கையான தன யோகத்தை இவங்களுக்கு தந்துருது. இதோட இவங்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல சுய ஜாதகத்துல அமைஞ்சிட்டாரு அப்படின்னா இவங்க பெரிய தனவான்களா பரிணமிக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த விருச்சக லக்னத்துல பிறந்தவங்க அரசு வேலைகள்ல இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு இந்த 2, 6, 10 இந்த 3 வீடுகள்லயுமே சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். மேலும் இவங்களுடைய உத்தியோகஸ்தானம் செவ்வாயினுடைய மேஷ வீடாகவும் ஜீவனஸ்தானம் சூரியனுடைய சிம்ம வீடாகவும் வருகிறது. இந்த சூரியனும் செவ்வாயும் அரச கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு செவ்வாய் லக்னாதிபதியாகவும் உத்தியோகஸ்தானத்தின் அதிபதியாகவும் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சூரியன் 6ஆம் வீட்டுல உச்சமடைவார், செவ்வாய் 10ஆம் வீட்டுல திக்பலம் அடைவார். அது மட்டும் இல்லாம குரு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அப்போ குரு, செவ்வாய், சூரியன் இவங்க 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்றதுனால இவங்களோட சுய ஜாதகம் கொஞ்சம் ஒத்துழைச்சா போதும் இவங்களுக்கு ஈஸியாவே அரசு வேலை கிடைச்சிருது. அதோட இவங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வைக்க வேண்டியதும் செவ்வாய் தான் அப்படின்றதுனால, லக்னாதிபதியும் செவ்வாய் தான் அப்படின்றதுனால இவங்க ஈஸியா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுறாங்க. இவங்கள நிறைய பேர் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல வருவாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செவ்வாய் இவங்களுடைய லக்னாதிபதி உத்தியோகஸ்தானாதிபதியாகவும் வருவாரு. அவர் பொதுவாகவே நம்ம படை தளபதி அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் இவங்களோட லக்னம் நீர் தத்துவத்தின் கீழே வரக்கூடியது அப்படின்றதுனால இவங்க நேவல் ஆஃபீஸர்ஸா இருக்கலாம். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கலாம், கவர்மெண்ட்ல, லைக் ஐஏஎஸ். ஏன்னா இவங்களுடைய அந்த 2, 6, 10 3 ஸ்தானங்கள்லயுமே சூரியனோட நட்சத்திரம் இருக்கு அப்படின்றதுனால இந்த நிர்வாகம் சம்பந்தமான செக்டார்ஸ்ல கவர்மெண்ட்ல இருக்கலாம். அடுத்ததா இவங்களுடைய தனாதிபதி குரு சம்பந்தமான துறைகள் பார்க்கும் பொழுது இவங்க பேங்கிங்ல நிறைய இருப்பாங்க. ஏன்னா குரு பேங்கிங் செக்டார்ஸை குறிக்கக்கூடியவர். அடுத்ததா டாக்டர் ஆகிறதுக்கு தகுதியுடைய லக்னங்கள்ல முக்கியமான லக்னம் இந்த விருச்சக லக்னம். ஏன்னா இந்த டாக்டர் தொழிலே செவ்வாயோட கண்ட்ரோல்ல தான் வருது. ஏன்னா இது இவங்களுக்கு காக்கும் துறையாகவும் பாதுகாக்கும் துறையாகவும் வந்துடுது. இந்த ப்ரொடெக்டிவ் மென்டாலிட்டி இவங்களுக்கு நேச்சுரலாவே வரக்கூடிய ஒண்ணு. அதனால இந்த பேங்கிங்ல வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேஷியராவோ அதே மாதிரி இந்த கோல்ட் லாக்கர்ஸ் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடியவங்களா கூட இருப்பாங்க. ஸோ நான் மேற்சொன்ன இந்த துறைகளில் ஒர்க் பண்ணும் பொழுது அது அவங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கு. அதனால ரொம்ப பேஷனேட்டாகவும் ஒர்க் பண்றாங்க. அதை தவிர ஐடி செக்டார்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய விருச்சகம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செக்யூரிட்டி, கிளவுட் செக்யூரிட்டி, சைபர் ரிலேட்டட் திங்ஸ், பிட்காயின்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ்ல மெயினாக ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. அகெயின் அது மணி அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட் ஸ்ட்ரீமா இருக்கும். அது தவிர கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கக்கூடியவங்க, அந்த லைனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களும் இந்த விருச்சகத்துல இருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கன்சாலிடேட் பண்ணி சொல்லும் பொழுது இவங்களுக்கு நிலையான வருமானம் அப்படின்றது ஆயுள் வரைக்கும் இருக்கும். ஸோ பெரும்பாலான விருச்சகத்துல பிறந்தவங்க வெளியில சொல்லிக்கும்படியான கௌரவமான அந்தஸ்து மிக்க வேலையில இருக்காங்க.
அதே மாதிரி இவங்க எந்த துறையில எந்த வேலையில இருந்தாலும் ரொம்ப ஆழமா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருக்காங்க. அதனால இவங்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துல பேரும் புகழும்ன்றது கிடைக்குது. பட் இவங்க என்னதான் நல்லா வேலை பார்த்தாலும் இவங்களுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ் கூட இவங்களுக்கு சில நேரங்கள்ல ஒத்து போறது இல்ல. இப்போ ஜூனியரா இருக்காங்கன்னா சீனியர்ஸ் கூட ஒத்து போறது இல்ல. மேனேஜரா இருக்காங்கன்னா சீனியர் மேனேஜர் கூட ஒத்து போறது இல்ல. சீனியர் மேனேஜரா இருந்தா விபி கூட ஒத்து போறது இல்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துகிட்டு இருக்கும். அது ஏன் அப்படின்னா இவங்களுடைய 6ஆம் வீடு அப்படின்றது காலபுருஷனுடைய முதல் வீடு, அதாவது லக்னமாக தலையாக வரக்கூடிய வீடு. அப்போ இவங்களுக்கு மேல இருக்கிறவங்க இவங்களுக்கு ஏதாவது ஆர்டர் கொடுக்குறாங்க அல்லது வந்து இந்த வேலையை இப்படி செய்யன்னு சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா தனக்கு தான் அந்த வேலையை பத்தி முழுசா தெரியும், அப்ப தான் சொல்றதுதான் கரெக்ட், அவர் சொல்ற மாதிரி பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அந்த சீனியர் சொல்றதை கேட்டு செய்யறதுக்கு இவங்க வந்து ரொம்ப ரிலக்டண்டா இருப்பாங்க. அதுக்கு ஒரு மாற்று கருத்து இவங்க வச்சிருப்பாங்க. அதனால சில நேரங்கள்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சலசலப்பெல்லாம் வேலையில இருக்கும். அதாவது இந்த 6ஆம் இடம்ன்றது உத்தியோகத்தை சொல்ற மாதிரி எதிரிகளை பத்தியும் சொல்லும். இவங்களுக்கு லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் செவ்வாயே தான் அப்படின்றதுனால சில நேரங்கள்ல இவங்களுக்கு இவங்களே எதிரியா செயல்படுவாங்க. அதாவது மேனேஜர் சொல்றது கேட்டு செஞ்சுட்டாங்கன்னா அந்த இடம் சுமூகமா போயிட போகுது. ஆனா இவங்க சில நேரங்கள்ல தங்களோட கருத்துக்களை முன்னிலைப்படுத்துறதுனாலயும் அதை வந்து ரிலக்டண்டா இருக்கிறதுனாலயும் வந்து சில நேரங்கள்ல இது ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். சால்வபிள் தான் அப்படின்னா கூட அந்த ப்ராப்ளம்ஸ்ன்றது இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததா இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா முக்கியமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களோட பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது அபரிவிதமா இருக்கு. ஏன்னா இந்த குரு வந்து இவங்களுக்கு தனாதிபதியாவும் வராரு, புத்திர ஸ்தானாதிபதியாவும் வராரு அப்படின்றதுனால ஒரு குழந்தைக்கு பின்னாடி இவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து ரொம்ப சொல்லும்படியா இருக்கு. அதே மாதிரி இவங்க தங்களுடைய சொந்த சம்பாத்தியத்திலேயே சுக்கிரன் தரக்கூடிய விஷயங்களான ஆடை அணிகலன்கள், வீடு மனை இது எல்லாத்தையும் சேர்க்கக்கூடிய திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க. அதாவது இப்ப அவங்க வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 500 ரூபாய்க்கு சட்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அப்படியே படிப்படியா 700 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 4000 ரூபாய் வரைக்கும் சட்டை எடுத்து போடக்கூடிய தகுதியை இவங்க வளர்த்துப்பாங்க. அதே மாதிரி பைக் வாங்குவாங்க, அப்புறம் கார் வாங்குவாங்க, ஒரு நல்ல வீடு கட்டுவாங்க. அது ஒன்னொன்னையும் செய்யும் பொழுது நல்லா பார்த்து பார்த்து வாங்குவாங்க. அதாவது தரமுள்ளதா இருக்கா, ஒரு லாங் டேர்முக்கு நம்மளால அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத உறுதிப்படுத்தியே வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுலயும் இந்த வீடு கட்டுறதுக்கு அதிக பணம் செலவு பண்ணி இப்போ 10 ரூபாய் போடுற இடத்துல 20 ரூபாய் போனாலும் பரவாயில்ல, எனக்கு அது கரெக்டா வரணும், நான் நினைச்ச மாதிரி வரணும், ஸ்ட்ராங்கா வரணும் அப்படின்றதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அந்த வீடு மனை குறிக்கக்கூடிய 4ஆம் வீடுன்றது கும்ப வீடாக வருது. அது ஒரு காற்று ராசி அப்படின்றதுனால இவங்க வீடு ரொம்ப காற்றோட்டம் மிக்கதா இருக்கும். இவங்க என்னதான் ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு வண்டி வாங்குறாங்க வீடு வாங்குறாங்க அப்படின்னா கூட இவங்களுக்கு அதுல மென்மேலும் செலவுகள் வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல. ஏன்னா இவங்களுக்கு 4ஆம் இடம் காலபுருஷனுடைய 4ஆம் இடம் கடகத்துல இவங்களுடைய லக்னாதிபதி நீசமடைவார். அதே மாதிரி சந்திரன் வந்து இவங்க லக்னத்துல நீசமடைவார் அப்படின்றதுனால அவங்க சம்பந்தமான இந்த வண்டி வாங்கணும் இந்த வீடுகள் அப்படின்னு இவங்க கையை வைக்கும் பொழுது இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு அதிக அளவுக்கு செலவு கொடுக்கும். அதே மாதிரி மீண்டும் மீண்டுமான செலவுகளை கொடுக்கும். அதாவது இவங்களால அதை பேர் பண்ண முடியும் அப்படின்னா கூட அதனால கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸும் இருக்கு. இதோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்வேன். பட் நான் இன்னும் கொஞ்சம் ஆஸ்பெக்ட்ஸை கவர் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்களுடைய குடும்ப அமைப்புகள், அவங்களோட வாழ்க்கை துணை, அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேச வேண்டியது இருக்கு. அதை நான் பார்ட் 3 வீடியோல நான் சொல்றதுக்கு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு மை சேனல் அஸ்ட்ராலஜி த சயின்ஸ் ஆஃப் லைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். நன்றி, வணக்கம்.